ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, தை வெள்ளியில் இதை முழுமையாக நீ கேட்டுவிட்டால், இது கேட்டு முடித்த வேளையில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று கேட்பாய். செல்வமே, நீ பட்ட வேதனையிலிருந்து இந்த முருகன் முழுவதுமாக விடுவிக்கப் போகிறேன். உனக்கு ஏற்பட்ட பலவித கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், தடங்கல்கள், கடன் தொல்லைகளிலிருந்து இந்த முருகன் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய், பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயத்தால் நீ நிறைய அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக திருச்செந்தூர் முருகன் விடுவிக்கப் போகிறேன். இனி வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். தை வெள்ளியில் என் பிள்ளை அருமையான செய்தி கேட்கிறாய். இந்த முருகன் உன்னோடு இருக்கும்போது வீணாக நினைத்து எதை பற்றியும் குழம்பக்கூடாது, அழக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி கவலை இல்லாமல், பயப்படாமல், மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். என் கைக்குள் இருந்து வரும் அதிமிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றை மனம் உவந்து தரப்போகிறது. முருகா முருகா என்று மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இருக்கிறாய். இந்த முருகன் பார்த்து கொள்வேன் என்று. நீ எதிர்பார்த்த விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகுது. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். முருகனின் அறிவுரையும் பொன்மொழியும் கேட்டு நடந்தாலே போதும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு தேவையானவற்றை நான் நிவர்த்தி செய்து தருவேன். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். இந்த முருகனே உனக்கு துணை. ஏக்கங்கள், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திருக்கிறாய். மனம் சஞ்சலப்பட்டு விடாதே. மனது அங்கும் எங்கும் அலைவாய்ந்தால் செய்யும் எந்த காரியமும் தடைபட்டுவிடும், தகர்ந்துவிடும். உனக்காக இந்த முருகன் இருக்க பாரத்தை என் மேல் சுமத்திவிட்டு உன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பி. நான் உன்னை தாங்கி பிடித்து காத்துக்கொள்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். உன் கஷ்டகாலம் முடிந்துவிடும் விரைவில். அதனால் மனப்பிரச்சனை, கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைக்கு உண்டான முடிவு வந்துவிடும். உனக்கு திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன். உனக்கு எப்போதும் நானே துணை. உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இந்த முருகன் சொல்வதை கேட்டால் தைவெள்ளி மட்டுமல்ல, இன்றைய நாள், எப்போதும் உதிக்கும் நாள் உனக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும். உனக்காக மற்றவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருபோதும் மறக்காதே. உன் கடினமான நேரத்தில் உனக்கு உதவ மட்டுமே அந்த நபர்கள் இந்த முருகனால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை, கஷ்டம், மன வேதனையை நிச்சயமாக இந்த முருகன் போக்குவேன். நம்பிக்கையோடு இருக்கணும். விரைவில் நல்ல செய்தி, அதுவும் மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. வாழ்க்கை தரும் பாடங்களே என்னன்னா, எதுவுமே சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு பெரிதாக தெரியாதே. யாரையும் முழுமையாக நம்பாதே. இதைத்தான் உன் முருகன் திரும்ப திரும்ப சொல்வேன். உன்னை மட்டும் வாழ்க்கையில் நம்பு. வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. ஏன்னா இது உன் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதுமே. மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. எனவே உன் வாழ்க்கை துணையை
வாழ்க்கை தரும் பாடங்கள் என்னன்னா எதுவுமே சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு பெரிதாக இருக்காது. யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. உன்னை மட்டும்தான் வாழ்க்கையில் நம்பணும். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. வாழும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடணும். அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடணும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை என்று நினைத்தாயா? இல்லவே இல்லை. நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. அதுதான் நீ வாழும் அழகான வாழ்க்கை. உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ யாராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமையை. நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முடிந்து போனதை எண்ணி புலம்பி என்ன நீ சாதித்தாய்? நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோடு இருக்கணும். கடந்து போன கஷ்டத்தை நினைத்து புலம்பக்கூடாது. தொலைந்து போன பொருளை எண்ணி நினைத்து வருத்தப்படக்கூடாது. அர்த்தமில்லாத புலம்பலாகிவிடும். நடப்பது நடக்கட்டும் என்று என் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் உனக்கானவை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். இந்த முருகனை நம்பினால் கைவிடப்படுவதில்லை. முருகன் உனக்கு எப்போதும் துணை இருப்பார். நம்பணும் தங்கமே. முருகனின் வார்த்தை, முருகனின் வாக்கு பொய்யாகவே ஆகாது. என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. உனக்கான நல்ல நாள் வந்து விட்டது. அது இந்த தை வெள்ளிதான். ஆம் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னோடு சேர்க்கப் போகிறேன் இந்த தை வெள்ளியில். உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது. பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை பார்க்கிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கவலைப்படாதே. மகிழ்ச்சி பெருகப் போகிறது. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்று தெரியவில்லை. என்னை நம்பிவிடு. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். முருகா, எனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. கடந்து போன காலத்தை பற்றி கவலைப்படாதே. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் எளிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த தை வெள்ளியில் உனது எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. எதை எதை இழந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு எழுந்திரு. இந்த தை வெள்ளி உனக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரப்போகிறது. இனி மிகப்பெரிய நீ அதிர்ஷ்டசாலிதான். கலங்காதிரு. ஓம் முருகா போற்றி போற்றி.